கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பான வரவேற்புகள். எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் அவர்களின் வேருக்கு நீர் என்ற நாவலை காண உள்ளோம். இந்நாவல் 1973 ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி பரிசினை பெற்றது. அதிகாரம் 6. யமுனாவிற்கு இந்த மாதிரியான சந்தர்ப்பம் ஒன்று நேராமல் இருந்தால்தான் அவள் நூழிலையில் ஊசலாடி கொண்டிருந்திருப்பாள். அவனுக்கொன்றும் இது ஏமாற்றமாக இருந்திருக்காது. வழியில் கல் குவிந்திருக்கிறது, மரத்தில் கனி இருக்கிறது. போகிற போக்கில் வீசி எறிந்து வைத்தால் போகிறது, அவ்வளவுதான். ஆனால் அவளுக்கு வீடு வந்து சேர்ந்த பிறகும் அந்த படபடப்பு அடங்கவில்லை. படபடப்புக்கு காரணம் இந்துநாத்தின் நடப்பு மட்டுமல்ல, அன்றைய கூட்ட நிகழ்ச்சியே காரணம். தன்னால் சுதீரின் கேள்விகளுக்கு மறுமொழி கூற முடியவில்லை என்ற தோல்வி உணர்வுதான் குறுகுறுக்கிறது. சுதீர் தன்னை விட அதிகமான கேள்வி அறிவும் அனுபவமும் புத்தி சக்தியும் பெற்றவன் என்று அவளை அறியாமல் அவளுள் ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கிறது. அது எப்படி ஏற்பட்டது? அசைக்க முடியாத தன்னுடைய நம்பிக்கைகளை அவன் அசைப்பது போல பலவீனத்துக்கு ஆளாகிறாள். அவனை காணும்போது அந்த நாட்களில் ஏற்பட்டிருந்த வியப்பும், தன்னை தோற்கடிக்க வந்த விளையாட்டு தோழன் என்ற உணர்வில் உருவானது போன்ற வீம்பும் இன்றளவும் அவளுக்கு மாறி இருக்கவில்லை. வீம்புக்கு காரணம் பலவீனம் என்று தோன்றியதும் தன்மீதே வெட்கமும் வேதனையும் கோபமும் ஏற்படுகின்றன. உண்மையில் சுதீர்தான் சுதந்திர வெளியிலே உருவானவன். அவளோ சட்ட திட்டங்களுக்குள் வளர்ந்த பறவைதான். இளம் பருவத்தில் இயல்பாக தோன்றும் ஆசைகள் கிள்ளி எறியப்பட்டன. சின்னஞ்சிறுமியாக இருந்தபோது வஜ்ரேஸ்வரி என்ற பெண் அணிந்திருந்த ஜிமிக்கியை பார்த்துவிட்டு அம்மாவானிடம் அதுபோல எனக்கு வேண்டும் என்று கேட்டதுண்டு. நோட்டு புத்தகத்தில் அந்த ஜிமிக்கியை போல வரைந்து வைத்திருக்கிறாள். அம்மாவன் அவளுடைய ஆசையை கேட்டு சிரித்துவிட்டு காந்தியடிகள் தென்னாட்டுக்கு வந்து ஹரிஜன நிதிக்கு பெண்களிடம் பொன்னகைகளை வேண்டிய கதையை தொடங்கினார். கழற்றி ஒவ்வொன்றாக அந்த பெண் கொடுத்தாளாம். அவர் சிரித்துக்கொண்டே இனிமேல் மீண்டும் இத்தகைய அணிகளை பூணுவதில்லை என்று உறுதிமொழியும் தாய் என்று கேட்டாராம். அந்த பெண்ணின் தாய் குறுக்கிட்டு, ஐயோ, அப்படியானால் என் மகளை மணந்து கொள்ள ஒருவரும் வரமாட்டாரே என்று வருந்தினாளாம். அத்தகைய ஒருவன் வராவிட்டால் நான் மணந்து கொள்வதில்லை என்று சொன்னாலாம் அந்த பெண். அப்படி சொல்லக்கூடிய பெண் அந்த காலத்தில் இருந்திருப்பாளாக இருக்கும். இப்போது செல்வ செழிப்பில் பிறந்த சுதீர் இத்தகைய சட்ட திட்டங்களுக்குள் குன்றியிருக்க மாட்டான். அந்த சுதந்திரம் தங்களுக்கே எதிராக அவனை உருவாக்கிய போதும் பெற்றவர்கள் பொறுக்கிறார்கள். ஒரு கால் அவள்தான் இத்தனை நாட்களும் ஒரு போலியான நம்பிக்கையில் தன்னை ஏமாற்றிக் கொண்டிருப்பதை உணர்ந்து சுதீரின் வழியிலே திரும்பினால் தாய், தகப்பன், அம்மாவான் என்ன செய்வார்கள்? பெரியப்பா அவள் வீடு திரும்பி வருகையில் படுக்கை போட்டுவிட்டார். ஏமா இத்தனை நேரம் ஃபோன் பண்ணி இருக்க கூடாது? பெரியப்பா நீ தனியாக போகவில்லைன்னு நிம்மதியாக படுத்து விட்டார்னாலும் எனக்கு கவலையாக இருந்தது. கார் உள்ள வரலையா என்று கேட்கிறாள் சின்னம்மா. எதிர்பாராமல் நேரமாயிட்டது. குற்ற உணர்வுடன் தட்டை வைத்துக்கொண்டு மேசையின் முன் அமர்கிறார். நீ போன பிறகு உன்னை தேடின்ற ஒரு பையன் வந்தான், கருப்பா ஒல்லியா. அங்க ஆசிரமத்திலிருந்து வந்தேன்னா இங்க இன்டர்வியூ எதற்கோ வந்தானாம். யாரு? எனக்கு தெரியல. பெரியப்பா வாசலில் நிறுத்தி பேசினார். 7:30 மணி வரையிலும் காத்திருந்தான். பெரியப்பா பலகாரம் பண்றச்சே மணி 8:15 ஆயிட்டுது. ஆசிரமத்தில் இருந்தா? ஓ, துரையா? பேரெல்லாம் தெரியாது. ஒண்ணுமே பேசலையா? அடப்பாவமே, திரும்பி போயிட்டாரா? நாளைக்கு காலையில் வரேன்னு சொன்னான் போலிருக்கு. பெரியப்பா சேவா நிலையத்துக்கு கூட ஃபோன் பண்ணாப்ல. நீ அங்கே வரவே இல்லைன்னு சொன்னாராம் ரங்கநாயகி. பச்சை மிளகாயை நறுக்கென்று கடித்து விட்டாள். மடக் மடக் என்று தண்ணீரை குடித்துவிட்டு மாடிக்கு வருகிறாள். நீருவின் அறையில் விளக்கெரிகிறது. மரக்கட்டிலில் தன் சமுக்காலத்தை படுக்கையை விரித்துக் கொள்கையில் நீரு படித்து கொண்டிருக்கும் சினிமா பத்திரிகையை விட்டெறிந்துவிட்டு, ஹே, என்ன பிக்சருக்கு போனீங்கடி என்று கேட்கிறாள் குறுநகையிடம். பிக்சரா? சும்மா சொல்லு, உன் ரகசியத்தை நான் ஒன்றும் வெளியே விட்டுட மாட்டேன். என்ன ரகசியம்? ஏ, தாத்தா ஒரு பந்தலிலேயே 2 கல்யாணத்தையும் சேர்த்து நடத்திட்டா செலவு குறையும்னு சந்தோஷப்படுவார். என்னிடம் எதற்கு மறைக்கிறாய் கள்ளி? இப்போதுதான் யமுனாவுக்கு புரிகிறது. ஹாஹா என்று சிரித்து தன்னுடைய எரிச்சலை விழுங்கிக் கொள்ள வேண்டும். ஏய், எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்க வேணாம். நீ சேவா நிலையம் போறேன்னு புழுகிறதும் அவர் கஞ்சாடை காட்டி வண்டியில ஏத்திக்கிட்டு போறதும் சும்மா நீரு பேத்தாத. என்ன படம்னு மட்டும் சொல்லிடு. லவ் அண்ட் ஹவு டு மேக் இட்டா? உளராத. அவன் எங்கேயோ போனான், நான் எங்கேயோ போனேன். ஹஹா, லவ்னு சொல்லிட்டா நாக்கை எச்சில முழுங்கி கழுவிக்கொள்ளலாம். பரவாயில்ல, சொல்லிடு. நீரு அது கிடக்கட்டும். யாரோ சாயங்காலம் என்னை தேடி வந்திருந்தாராமே. யாரோ? அங்கே ஆசிரமத்து மலைஜாதி போல இருந்தது. தாத்தா அவனை நிறுத்தி குளம் கோத்தரம் விசாரிச்சார். அவர் தண்ணீர் குடித்த டம்ளரை பெருந்தேவியை கொண்டு அலம்பி வைக்க சொன்னார். ஏண்டி விஷயத்தை மறைச்சு மழுப்புற? இப்ப சொல்லு. லவ் அண்ட் ஹவு டு மேக் இட் தானே?
பொது உடைமை கோட்பாட்டுள்ள நாட்டில் சந்தேகப்படும் நபர்கள் ஏதேனும் குற்றத்தை அவர்கள் சொல்கிறபடி ஒப்புக்கொள்கிறவரை சித்திரவதை செய்வார்களாம். இவள் அந்த வகையை சேர்ந்தவள். நீ அதை நான் போய் பார்த்தேன் என்றால்தான் விடுவாய். கிடக்கட்டும். வந்தவர் பெயர் துரை என்று சொன்னாரா? துரையா? ஐயோ, என்ன பெயரடி என்று அவள் வீழ்ந்து வீழ்ந்து சிரிக்கிறாள். யமுனாவுக்கு வேதனையாக இருக்கிறது. பரிதாபமாக அவளை பார்க்கிறாள். நீரு அந்த சினிமாவை பற்றி சொல்லி சொல்லி கண்களை மூட ஒட்டாமல் அடிக்கிறாள். காலையில் கீழே அவள் தலையை கண்டதும் பெரியப்பா முகத்தை தீவிரமாக வைத்து கொண்டு வருகிறார். இதற்குள் தினமும் குளிர்க்க போயிருப்பாரே. ராத்திரி எத்தனை மணிக்கு வந்த? வளைவு நெளிவில்லாமல் மொட்டையாக ஒரு கத்தி வீச்சு கேள்வி. 10:30 ஆகிவிட்டது. அவ்வளவு நேரமா? சினிமாவுக்கு போறதானால ஒழுங்கா சொல்லி கொண்டு போவது தானே. எதற்கு இந்த ஆஷ்டாபூதி வேஷம்? அப்படியெல்லாம் இல்லை. சினிமாவுக்கு யார் போனா என்றால் தலையை குனிந்து கொண்டு. சரி சரி, எங்க போனாலும் சொல்லி கொண்டு போகணும்ல. பொழுதோடு திருமணம். எனக்கு எதுவும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கணும். இந்த கச்சா பிச்சாவெல்லாம் பிடிக்காது. நேற்று கொஞ்சம் நேரமாகிவிட்டது, எதிர்பார்க்கவில்லை, தப்புதான். அப்போ இந்த கல்யாணத்துடன் முகூர்த்தம் பார்த்து விடலாமா? முகத்தில் அவளுக்கு ஜிவ் என்று கடுமை ஏறுகிறது. எதற்கு? எதற்கா? என்னிடமும் நீரிடமும் பேசுறா போல. என்ன கேள்வி? எத்தனை நேரம் கழிச்சு வந்தாலும் கவலை இல்லையே. நீங்கள் நினைக்கிறது முழு தப்பு. இந்த எண்ணம் உங்களுக்கு வரும்படி நடந்து கொண்டிருந்தால் அதற்காக வருந்துகிறேன். பெரியப்பாவுக்கு ஆத்திரம் வந்து விடுகிறது. என்ன, உனக்கு தான் பேச தெரியும்னு நினைப்பா? மன்னிக்கணும் பெரியப்பா, கல்யாணத்தை பற்றி நினப்பே கொஞ்சமும் கிடையாது. பின்ன அந்த நினப்பு இல்லாமல் அவனோட ஊர் சுத்த போற? அந்த சமாசாரம்லாம் என் கண் முன்ன இந்த வீட்டில் நடக்க விட மாட்டேன். நீங்கள் ஏன் தப்பா நினைக்கிறீர்கள்? நான் ஊர் சுத்த போகவில்லை. உண்மையில் அவன்தான் என் சுதந்திரத்தில் தவறாக குறுக்கிடுகிறான். நான் மதிப்பு கொடுத்ததே பிசகு என்று தோன்றுகிறது. ஓ, இப்ப இப்படி திருப்பிக் கொள்கிறாயாக்கும். ஏன், அவனுக்கு என்ன? இந்த காலத்துல இந்த சாமர்த்தியம் தான் வேண்டியிருக்கு. எம்ஏயும் எம்எஸ்சியும் யாருக்கு வேணும்? பெரிய பெரிய அரசியல் தலையெல்லாம் சிநேகம். நீ வேணா பாரு, நாளைக்கு கல்யாணம்னா சென்ட்ரல் மினிஸ்டர் வரை அழைச்சிடுவான். உட்கார்ந்து சாப்பிட 2 வீடு இருக்கு. அம்மா பரம சாது. இவன் இஷ்டப்பட்டால் பட்டதுதான். மாட்டுப்பெண் நல்ல சாதி இல்லை, குளம் இல்லைன்னு சொல்ல மாட்டா. இப்போ பாலிடிக்ஸ் போற போக்க பார்த்தா இந்த பையன் நாளைக்கே மந்திரியா வந்தா ஆச்சரியப்பட மாட்டேன். உனக்கு பிடிக்கிறதாடா அப்படின்னு கேட்டேன். பதிலே சொல்லாம சிரிச்சிட்டு போனான். இவனை விட உனக்கு எங்க இருந்து பெரிய கொம்பம் வரப்போறான்னு இவனுக்கு என்ன குறை சொல்ற நீ? ஒன்று வச்சுக்கோ, ஜாதக கட்டை தூக்கிட்டு எந்த பக்கம் போனாலும் அம்மா யாரு அப்பா யாருன்னு விசாரிக்காம பேச மாட்டா. பெரிய பெரிய சீர்திருத்தவாதி பட்டம் வச்சுட்டு இருக்கிறவா தான் தூண்டி தூண்டி கேட்கறா. இவனும் நீ என்னமோ பாலிடிக்ஸில் இறங்குனா துணையா இருப்பேன்னு சரிங்கிறான். இல்லாட்டா இன்ன தேதியில 10,000 வரதட்சணையோட அவனுக்கு பெண் கொடுக்க காத்திருக்கா. பையன் சுண்டுனா ரத்தம் தெரிக்கும் சிவப்பு, ராஜா போல இருக்கான். உனக்கு என்ன ஆட்சேபனை? எனக்கு அதெல்லாம் சொல்ல தெரியாது பெரியப்பா. நான் கல்யாணம் செய்து கொள்ள தயாரா இல்லை. ஊருக்கு போவதா தீர்மானம் செய்துட்டேன். என்னது? அவருக்கு உதடுகள் துடிக்கின்றன. அடிக்க வந்து விடுவார் போல் இருக்கிறது. அவள் அழுத்தமாகவே எனக்கு கல்யாணம் செய்து கொள்ளும் எண்ணம் கிடையாது. நான் ஏதோ நினைத்து கொண்டு வந்தேன். ஊருக்கு போகிறேன் என்று கூறுகிறாள். என்ன நினைச்சு வந்த? பாத யாத்திரையில கலந்து கொள்ளலாம்னு இருந்தேன். இங்கே இப்படி லட்சிய பிரசாரம் பண்ணலாம்னு அப்பா சொன்னார், வந்தேன். இந்த சொரக்காயெல்லாம் சோறு போடுமா? லட்சியமாவது மண்ணாங்கட்டி. வயசு பொண்ண தண்ணி தெளிச்சு அவன் அனுப்புவது உங்க அம்மா சோத்து மூட்டை கட்டி கொடுத்து நீ வரதா? நான்சென்ஸ். உலகம் பெண் குழந்தைக்கு துணை இல்லாம அனுப்புறவா யாருன்னு காத்துன்னு இருக்கு. நீ தருகிட்டு போகக்கூடாது. ஒரு தக்க துணையோடு போகணும்னு நான் சொல்றேன். நீ ஊருக்கு போகக்கூடாது. அவளுக்கு என்ன மறுமொழி கூறுவதென்றே தெரியவில்லை. அப்பொழுது சார் என்று குரல் கேட்கிறது. யமுனாவுக்கு துணுக்கென்று இருக்கிறது. துரை தோளில் ஒரு பையை மாட்டிக்கொண்டு அவளை கண்டதும் அவனுடைய முகம் மலருகிறது. அப்போதுதான் புன்னகை செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டார் போல அவள் முகம் பளிச்சென்று மலர்கிறது. நேற்று நீங்க வந்தீங்களா? இப்பதான் சொன்னாங்க. ஆமா, ஒரு இன்டர்வியூன்னு வந்தேன். செலெக்ஷன் ஆயிட்டது. மாசம் முதல்ல ஆர்டர் வந்துடும். நாங்கள் உங்ககிட்ட இந்த சந்தோஷ சமாசாரம் சொல்லணும்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கும். இங்கேயே வேலையா? இல்லை, கல்கத்தாவுக்கு போனோம். கொஞ்ச நாள், 3 மாசமா என்னமோ ட்ரைனிங் போல. இப்போ 400 ரூபாய் சம்பளமும் அலவன்ஸும் தருகிறார்களாம். இது போதாதா? அதிகம். பெரியப்பா வாயிற்படியில் வந்து நிற்கிறார். சில வினாடிகள் வந்த காரியம் முடித்து விட்டார் போல அந்த புன்னகையுடனே நிற்கிறான். அவளுக்கும் என்ன கேட்பதென்றே தெரியவில்லை. சட்டென்று எங்கே தங்கி இருக்கிறீர்கள் என்று விசாரிக்கிறாள். ஒரு நண்பன் வீட்டில். எல்லோரும் அங்கு சுகம்தானே? ஜோசப் சார் பாத யாத்திரை முடிந்து வந்துவிட்டார். ஐயா தான் ரொம்ப பலவீனமாயிட்டார். பேசுறதே இல்லை.
நீங்கள் இங்கே வந்த பிறகு பிரார்த்தனைக்கு கூட எழுந்து உட்கார்றதில்ல. ஏதேனும் சிகிச்சை பண்ணலான்னா ஒத்துக்கொள்ளவே மாட்டேங்கிறார். அம்மா தான் பாவம், இப்போதெல்லாம் வெளியே காண முடிவதே இல்லை. அவருக்கு நம்பிக்கையே போய்விட்ட மாதிரி இருக்கிறது. அதை எப்படி கொடுப்பதென்று தான் எனக்கும் புரியவில்லை. நீங்கள் எத்தனை நாள் தங்குவீர்கள் இங்கே? இந்நேரமும் அவனை நிற்க வைத்தே பேசுகிறாள். அவனை உட்காருங்கள் என்று பெரியப்பாவும் கூட சொல்லவில்லையே. அதுதான் சங்கடம். இன்னும் ஒரு வாரத்தில் உத்தரவு வருமென்றால் இப்போது அங்கு ஒரு தரம் மீனுக்கு வண்டி செலவு செய்வானேன் என்று தோன்றுகிறது. உங்களிடம் சொல்வதற்கென்ன? ஜோசப் சார் தான் பணம் கொடுத்திருக்கிறார். இங்கு வந்த பிறகுதான் கல்கத்தாவுக்கு போக வேண்டும் என்று தெரிகிறது. இங்கே உத்தரவு வரும் வரையில் அங்கே இங்கே தங்கிக் கொண்டு பணத்தை செலவழிப்பதற்கு ஊருக்கு போய்விடலாம் என்று தோன்றுகிறது. நீங்கள் எத்தனை நாள் தங்குவீர்கள் இங்கே? எல்லாம் எப்படி இருக்கிறது? விவரமாக அவளிடம் கேட்டு வாருங்கள் என்று அம்மா சொன்னார். யமுனா எங்கோ சூனியத்தை பார்த்து கொண்டு நெடுமூச்செறுகிறாள். எதுவும் உற்சாகத்தை கொடுக்கும்படியாக இல்லை. ஆனால் நாம் அதை எதிர்பார்த்தா வந்தோம். இருந்தாலும் இப்போது அப்பாவை பற்றி கேட்ட பிறகு எனக்கு உடனே திரும்பி விட வேண்டும் போல் இருக்கிறது. நீங்கள் அதற்காக அவசரப்பட்டு முடிவு பண்ண வேண்டாம். பெரியப்பாவை பார்க்கிறான் அவன். பெரியப்பா சடக்கென்று உள்ளே திரும்பி போகிறார். சில வினாடிகள் முகம் இருள அவர் சென்ற திக்கையே நோக்கிக் கொண்டு அவள் நிற்கிறாள். நீங்க தப்பா நினைக்கக்கூடாது. கொஞ்சம் கூட மாற்றமே ஏற்படவில்லை. நான் புரிந்து கொண்டேன். அப்ப நீங்களும் வருவதானால் போய் டிக்கெட் வாங்கி இடம் போடட்டுமா? செய்யுங்கள். எனக்கு மனசு ரொம்ப குழப்பமா இருக்கு. உங்களை நிற்க வச்சே பேசுறனே, உட்காருங்க என்று வராந்தாவில் உள்ள பிரம்பு நாற்காலியை காட்டுகிறாள். பரவாயில்ல, நான் நாளை மாலையே இடம் கிடைத்தால் வாங்கி விடட்டுமா? தூங்க வசதி கிடைக்காது. ஆமா, இப்போதைக்கு எனக்கு ஒரு வேலையும் இங்கு இல்லை. நான் வந்து விடுகிறேன். சரி, அப்ப நான் நாளை மாலை இங்கு வருகிறேன். டிக்கெட் கிடைத்து விட்டால், இல்லையேல் ஃபோன் நம்பர் தருகிறேனே, சொல்லிவிடுங்கள் போதும். தொலைபேசி எண்ணை சிறு தாளில் குறித்து கொடுக்கிறாள். அவன் அதை வாங்கி கொண்டு விடை பெற்றாலும் யமுனா அவனுடன் இறங்கி நடக்கிறாள். மாமரங்கள் மழைக்கும் செந்தளிர் பூரித்திருக்கின்றன. தலையில் ஈரம் காயவில்லை. எங்கோ ஒரு குயில் கூ கூ என்று குரல் கொடுக்கிறது. துரை முன்னே செல்கையில் மௌனமாக நடக்கும் யமுனாவுக்கு அவன் அருந்துவதற்கு கூட ஏதேனும் தந்து உபசரிக்கவில்லையே என்று உறுத்துகிறது. அதை எப்படி சொல்வது என்று புரியாமலே நடக்கையில் அவனுடைய பைக்குள் இருந்த ஒரு புத்தகம் தலை நீட்டி எட்டி பார்க்கிறது. அதென்ன புத்தகமா? துரை திரும்பி நிற்கிறான். ஓ, இதுவா? பழைய இம்ப்ரிண்ட் பிளாட்பாரத்தில் நேற்று வாங்கினேன் என்று அவளிடம் எடுத்துக் கொடுக்கிறான். தீண்டத்தகாதோர் என்ற தலைப்பு அவள் கருத்தை கவ்விக்கொள்கிறது. தன்னையும் அறியாமல் அவள் கண்கள் அவனை சந்திக்கின்றன. ஆமாம், இந்த தலைப்பை பார்த்துவிட்டுத்தான் 2 மாச புத்தகங்களையும் வாங்கினேன். எக்ஸ் அன்டச்சபிள்ஸ். அமெரிக்கர் எழுதியதோ? ஆமாம். நேற்று இங்கு வருமுன் ஒரே மூச்சில் படித்தேன். அப்புறம்தான் வந்தேன். தீண்டாதார், மாஜி தீண்டாதார் என்ற பெயரில் ஒரு புதிய சாதியை தோற்றுவித்திருக்கின்றனர், சரிதானே? அவனுடைய புன்னகையில் சிறுமையின் நிழல் தெரிகிறது. எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. பெரியப்பா நேற்றும் இப்படித்தான் உங்களை நிற்க வைத்து அனுப்பினாரா? அதெல்லாம் இல்லை. மலை ஜாதியா என்று கேட்டார். இல்லை என்று சொன்னதும் இன்டர்வியூக்கு வந்தேன். வேலை இல்லாத இன்ஜினியரிங் பட்டதாரி என்றதும் உட்கார சொன்னார். பிறகுதான் படித்தது வளர்ந்தது எல்லாம் கேட்டார். நான் தக்கர் பாபா வித்யாலயம் அங்கே இங்கே என்று சொன்னதும் சந்தேகம் வந்துவிட்டது. நான் அழுத்தமாகவே பின்தங்கிய வகுப்பு என்று சொன்னேன். குடிக்க தண்ணீர் கேட்டேன். ஒரு அம்மாள் கொண்டு வந்து வைத்தார். உண்மையில் நீங்கள் இங்கே இருப்பீர்கள், இரவுக்கு தங்கிவிடலாம் என்றுதான் பையோடு வந்தேன். பேசாமல் ஓட்டலில் சாப்பிட்டு விட்டு ரயில்வே ஸ்டேஷனில் படுத்து தூங்கினேன். காலையில் எழுந்து காப்பி குடித்து விட்டு வந்தேன். நீங்கள் எந்த இடத்தில் வந்து முட்டிக்கொள்கிறீர்கள் என்று புலனாயிற்று. அவளுடைய கண்களில் நீர் சுரந்து விட்டது. நீங்கள் எதற்கு வருத்தப்படுகிறீர்கள்? எங்களை இப்போது ஹோட்டலில் ஏற்கிறார்கள், குடிக்க நீர் கொடுக்கிறார்கள். படித்தோம், சமுதாயத்தில் மதிப்பாக வாழ முடியும். ஆனால் வாழ்க்கை என்று ஒரு தனி மனிதனின் தேவைகளோடு ஆராய்ந்தால் எங்கள் நிலை என்ன? என் போன்றவர்களுக்கு குப்பை சகதியில் வேர். அதை விட்டு பெயர்த்து விட்டோம். மேல் படிகளில் நாங்கள் ஊன்ற யாரிடம் கொடுப்பார்கள்? அலுவலகத்தில் இடம் கிடைத்திருப்பதே பெரிய காரியம். உங்களை தவறாக நினைப்பதாக கருதக்கூடாது. மாற்றங்கள் இயல்பாக வருவதில்லை என்றேன். வரும், வந்துவிடும். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. மறுமலர்ச்சி பெற்ற பெண்கள் எத்தனையோ பேர். ஒரு புதிய சமுதாயம் தோன்றக்கூடும். நம்பிக்கையில்தான் உலகமே என்று பிழைத்திருக்கிறது யமுனா. அதை காப்பாற்றிக் கொள்ளத்தான் நான் இன்றும் வந்திருக்கிறேன். பெரியவரிடம் சிரித்து குசலம் விசாரித்ததும் அதனால்தான். நீங்கள் எவ்வளவு பெருந்தன்மையுடையவர்! அப்படியெல்லாம் புகழ வேண்டாம். இப்படி எண்ணுவதற்கு என்னை உருவாக்கியவர்களுக்கு நான் என்றென்றும் நன்றி செலுத்திக் கொண்டிருப்பேன். நீங்கள் எல்லாம், உங்கள் பெற்றோர், அவர்களைப் போன்ற பெரியவர்கள் இந்த உலகில் இன்னும் வாழ்கிறார்கள் என்பதே நம்பிக்கை. நேரமாகிவிட்டது யமுனா. நான் டிக்கெட்டை போய் பார்க்கிறேன், வருகிறேன். ஓ, டிக்கெட்டுக்கு பணம் கொண்டு வருகிறேன், சற்று இருங்கள். என்னிடம் இருக்கிறது யமுனா, நாளை பார்க்கலாம். அவன் சற்று கதவை
கடந்து கண்களுக்கு மறையும் வரையிலும் யமுனா அங்கேயே நிற்கிறாள். மாலை பிரார்த்தனையை முடித்துக்கொண்டு ருக்மணி விடுவிடு என்று பாதையில் வந்து கொண்டிருக்கிறாள். மழை மூட்டம் கம்மென்றிருக்கிறது. சாப்பிடும் கூடத்தில் கலகலவென்று பேசும் குரல் மட்டும் மெல்ல ஒலிக்கிறது. முன்பெல்லாம் ஆனால் மாலை பிரார்த்தனைக்கு அவள் விடுதி கூடத்துக்கு சென்றாள். யமுனா தந்தையின் அருகில் பிரார்த்தனை பாடல்களை பாடுவாள். அவளும் உதகைக்கோ வேறெங்கோ சென்றாள். ஜோசப் ராம்ஜியின் அருகில் இருப்பார். இன்று ஜோசப்பும் அருகில் இல்லை. இப்போதெல்லாம் அவர் தனிமையையே பெரும்பாலும் விரும்புகிறார். ருக்மணி நினைத்து பார்க்கிறாள். இந்த 2-3 மாத காலத்தில் அவர் வெறும் மூச்சு பொம்மையாக மாறிவிட்டார். அஹிம்சை நெறியில் அளவற்ற நம்பிக்கை வைத்த அவர் அந்த நம்பிக்கைக்கு பேரிடியாக சம்பவங்கள் நிகழ்ந்ததுமே சோர்ந்து போனார். அவருடைய உடல் நலிவு வெறும் உடல் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, உள்ளத்தில் விழுந்த அடிகளே அவரை படுக்கையில் வீழ்த்தியிருக்கின்றன. சீன தாக்குதல் நிகழ்ந்த பொழுது நிராயுதபாணிகளாய் எல்லையில் அணி நிற்க ஒரு படையை திரட்ட வேண்டும் என்று எல்லா தலைவர்களும் எழுதினர். வறட்சியை பொருட்படுத்தாமல் ஓடி ஓடி தலைவர்களை சந்தித்து அஹிம்சை நெறியோடு தாக்கியவனை எதிர்நோக்கி நிற்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அப்படி நிராயுதபாணிகளை வன்முறையில் வீழ்த்தினால் உலகை அது அசைக்கக்கூடும் என்று நம்பினார். முயற்சி விழலுக்கரித்த நீராயிற்று. அப்போதே ஒரு நாளிரவில் அதிர்ச்சி கண்டு கை கால் சுவாதீனம் இழந்தவர்தான். அவர் உயிர் பிழைத்திருப்பதே அஹிம்சா நெறியில் மிஞ்சியிருக்கும் நம்பிக்கை ஒளிதான் என்று அவளுக்கு தோன்றுகிறது. வெளி உலக செய்திகளை அவள் மறைத்து விடுவாளோ என்று வானொலி பெட்டியை தன் அறைக்குள் வைத்துக் கொள்வார். பத்திரிகைகளை படிப்பார். யமுனாவிடம் பேசுவதென்றால் அலுப்பே கிடையாது. மாலை நேரங்களில் மெல்ல வெளியே சாய்வு நாற்காலியில் சாய்ந்து வைக்க சொல்வார். பிறகு சக்கர நாற்காலி ஒன்று தயாரித்தார்கள். பிரார்த்தனைக்கு கூட இடையில் போய்க் கொண்டிருந்தார். திடீரென்று எல்லாம் பிடிக்காமல் போயிற்று. மலர்களில்தான் எத்தனை மகிழ்ச்சி கொள்வார். காட்டு குழந்தைகள் அந்த ஐயனை தேடி வரும்போது அருகில் அழைத்து தொட்டு மகிழ்வார். யமுனா ஊருக்கு போன பிறகு அவர் ஒன்றிலும் பற்றுக்கொள்ளாமல் கூட்டுப்புழுவாக முடுங்கிவிட்டாரே. இப்போது உணவும் சுருங்கி உறக்கமும் பிடிக்காமல் பிரம்மை பிடித்து கிடக்கிறார். குழந்தைகள் வந்திருக்கிறார்கள். மாறி பையனை காட்ட வந்திருக்கிறான் என்று காலையில் சொன்னாள். போக சொல் என்று சைகைதான் காட்டினார். திடீரென்று யமுனா ஏன் இன்னமும் வரவில்லை என்று கேட்டார். இந்த வெறுப்பு எதற்கு அறிகுறி? ருக்மிணி எந்த நிலையிலும் கலங்கியதில்லை. இன்று அருகில் யமுனா இருந்தால் நலமாக இருக்கும் என்று தோன்றுகிறது. குடிலில் குத்து விளக்கு எரிகிறது. அவர் கண்களை மூடிக்கொண்டு அயர்ந்து கிடக்கிறார். அவள் அருகில் வந்து மெல்ல அந்த கொய்யை தொட்டு எடுக்கிறாள். பழைய நினைவுகள் குமுறிக்கொண்டு வருகின்றன. கடல் எங்கோ இருக்கிறது. மலை எங்கோ இருக்கிறது. கடல் நீரில் விளையும் உப்பையும் மலை மண்ணில் விளையும் புளியையும் இணைத்து வைத்தவர் யார்? இந்த இணைப்பின் அதிசயம்தான் என்ன என்று அவர்கள் இறைவனின் சந்ததியில் மணமக்களான போது மகாராஷ்டிர கவிஞரான நண்பர் வாழ்த்து கவிதை படித்தார். புளியும் உப்புமாக கரைத்து கபடமற்ற ஏழை குழந்தைகளை மகிழ்விக்க வந்த நாட்களை நினைத்துக் கொள்கிறாள். கண்கள் பனிக்கின்றன. நீ ஏன் அழுகிறாய் ருக்மணி? எனக்கு சொல்லாமல் எதையோ மறைக்கிறாய். அவசரமாக அவள் கண்களை துடைத்துக் கொள்கிறாள். உங்களிடம் ஒழிக்க எனக்கு ஒன்றுமில்லை. நீ என்னை கல்யாணம் பண்ணி கொண்டிராது போனால் இன்றைக்கு மேலான நிலையில் சந்தோஷமாக இருந்திருப்பாய். என்னால் தானே ஆளும் கட்சியின் பக்கம் சாராமல் எதிர்கட்சிக்கு வந்தாய் நீ. இப்போது அதற்காக வருத்தப்படாமல் இருக்கிறாயா ருக்மணி? பாளையத்தில் பணியாரம் செய்து தாயார் கொடுத்திருக்க கையில் குழந்தை வேறு எதற்கேனும் ஆசைப்படுவதுண்டா? வீணாக ஏன் மனசை வருத்திக் கொள்கிறீர்கள்? உனக்கு இப்போது இந்த யுகத்தில் தியாகம், சேவை, உண்மை என்று வாழ்ந்து இந்த நாட்டை உயர்த்த முடியும் என்று நம்பிக்கை இருக்கிறதா ருக்மணி? எனக்கு நம்பிக்கை ஏன் குறைய வேண்டும்? சோதனைகள் வருவது நம் நம்பிக்கையை குறைப்பதற்காக அல்ல. நல்லதெல்லாம் உடனே பலன் கொடுக்காது. ஒரு தலைமுறை அல்லது 2 தலைமுறை கூட காத்திருக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்வீர்களே. யமுனா அப்படி நினைப்பாளா? அந்த பொறுமை இந்த தலைமுறைக்கு வருமா? ஒரு காலத்தில் நாம் எப்படியோ நினைத்தவர்கள் எல்லாம் தலைக்குப்புற சரியும் போது இந்த மண்ணில்தான் விளைய வேண்டும் என்ற நட்ட குருத்து வேர் பிடித்த ஆலமரமாகும் என்ற நம்பிக்கை எங்கே வரப்போகிறது? ஏன் வராமல்? யமுனாவிடம் நிச்சயமாக நம்பிக்கை வைக்கலாம். எந்த சோதனை வந்தாலும் இறங்கிவிட மாட்டாள். சில வினாடிகள் உத்தரத்தை பார்த்து கொண்டிருக்கிறாள். அவளுக்கு 25 வயதாகிறது. அவர் அடுத்து என்ன சொல்லப் போகிறார் என்பதை அறிந்தாற்போல் அவள் அமைதியாக இருக்கிறாள். ருக்மணி, கமலம்மா இப்போதெல்லாம் ஊட்டிக்கே வருவதில்லையா? அந்த பையன், அவன் பெயர் என்ன? சுதீர், என்ன செய்கிறான்? இப்போது இங்கே வருவதில்லை. யமுனா கமலம்மாவை பார்த்தேன்னு சொன்னாள். அந்த பையனுக்கு என்ன? அப்பா தேடி வைத்ததெல்லாம் இருக்கிறது. அந்த அம்மாவுக்கு யமுனாவை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை உண்டு. ருக்மணி என்ன பேசுவாள்? உலகம் அறியா பாலகனாக இந்த காலத்தில் சுதீர் அங்கு வருவான். யமுனாவும் அவனும் காடெல்லாம் சுற்றித் திரிவார்கள்.
இப்போதெல்லாம் வந்தாலும் இங்கே வருவதில்லை. ஆற்றை தாண்டி அக்கறையில் நடமாடுகிறான். பிறகு நாட்டு வாட்டம் தீர்க்க நாச வழியே நல்வழி என்று துண்டு பிரசுரங்களை வீசிவிட்டு போகிறான். அந்த பெண்ணின் நம்பிக்கையையும் அசைத்து விட்டு போனான் என்றெல்லாம் எப்படி சொல்வது? யமுனாவுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. நீ அதை நினைப்பதே இல்லையா ருக்மணி? எப்படி நினைக்காமல் இருப்பேன்? என் பெண் ஜான்சி ராணியாக வேண்டுமென்று எனக்கு இஷ்டமில்லை. ஒரு சீதையாக, ருக்மணியாக உன்னை போல. நெஞ்சு விம்மி முட்டுகிறது. ருக்மணி அந்த நெஞ்சை நீவி விடுகிறாள். கண்ணீர் பொங்குகிறது. நான் என் சொந்த கடமையை கூட ஆற்ற முடியாத பாவியாகி போனேன். இந்த உயிரை எதற்கு சுமக்க வேண்டும் இறைவா? நான் இருக்கும்போது நீங்கள் இப்படியெல்லாம் வருந்தக்கூடாது. அவளுக்கு செய்ய வேண்டிய கடமையை பற்றிய உணர்வு எனக்கு எப்போதும் இருக்கிறது. சிறுவயதில் அவளை அந்நியனிடம் விட்டுவிட்டு கவலை இல்லாமல் நம் பணியை செய்தோம். அவளை இந்த சாதாரண ஆசாபாசங்களுடன் நாம் வளர்க்கவில்லை. அவள் குத்துவிளக்காக நிழலை தாங்கினாலும் சுற்றுப்புறமெல்லாம் ஒளி காட்டுவாள். ஆமாம், அந்த பையன் துரை எங்கே? ஓ, இன்டர்வியூன்னு போனான்ல? ஆமாம், வேலை கிடைக்குமாம். அணியனுக்கு கடுதாசி வந்திருக்கு. நல்ல பையன். அவனை பற்றி உன் அபிப்பிராயம் என்ன? யமுனாவும் அவனும். ருக்மணியை அவர் பார்க்கிறார். அவளுக்கு இது தோன்றியதே இல்லை. துரைக்கு யமுனா, யமுனாவை துரைக்கு. ஏன் நீ பேசல? மனிதன் எத்தனை ஒட்டாத விரக்தியுடன் வாழ பழகினாலும் நம்பிக்கை துளிரை தன் பாரம்பரியத்தில் காண ஆசைப்படுகிறான். பெரிய பெரிய மனிதர்கள் கூட இதற்கு விலக்கில்லை. நீ என்ன நினைக்கிறாய்? யமுனா வரட்டும், பிறகு அவள் மனதறிந்து செய்யலாம். எனக்கு என்னமோ அண்ணா இவ்வளவு சிரத்தையுடன் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாரே என்று அது ஒரு பக்கம். நம்மை கண்டால்தான் குழந்தையாவது வேற்றுமை இல்லாமல் போகட்டும் என்று அனுப்பினேன். நான் துரையிடம் சொல்லி அனுப்பினேன். அவளுக்கு எதிர்கால திட்டம் என்று ஒன்றும் நிச்சயமாக இல்லை என்று தெரியும். பார்ப்போம். ருக்மணி எழுந்திருக்கிறாள். இருள் பரவியாயிற்று. ரங்கன் பால் கறந்து வைத்திருக்கிறான். அவள் உள்ளே சென்று அடுப்பை மூட்டுகிறாள். குடிலின் வாயிலில் கால்களை கழுவிக்கொண்டு யாரோ உள்ளே நுழையும் அரவம் கேட்கிறது. அணியனோ? வணக்கம்மா. சமையல் பகுதியின் பக்கம் துரை சிரித்துக்கொண்டு நிற்கிறான். ஆண்மையின் வீச்சான முரட்டுத்தனமோ செருக்கின் துடிதுடிப்போ இல்லை. பணிவும் அமைதியும் முந்தைய தலைமுறையினர் எட்டி நிற்க வைத்து ஒதுக்கிய பரிதாபமும் இன்னமும் கண்களில் நிழலாடுவது போல தோன்றுகின்றன. வேலை கிடைத்து விட்டதம்மா என்று கை குவிக்கிறான். அப்படியா? எங்கே? இன்னும் 10 நாளில் ஆர்டர் வரும். கல்கத்தாவில் தான் ட்ரெயினிங் இருக்குமாம். சம்பளம் 400 ரூபாய், அலவன்ஸும். ரொம்ப சந்தோஷம். ஆனால் நீங்கள் போனால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முதலில் 1 வாரத்தில் ஆர்டர் வருவதானால் இங்கே வீண் செலவு பண்ணிட்டு வருவானேன்னு பார்த்தேன். ஆனால் யமுனா தான் ஒத்துக்கொள்ளல. யமுனாவா? பார்த்தீங்களாவது? அதற்குள் அம்மா என்று கன்றின் குரல் ஒலிக்கிறது. அலுப்பும் சோர்வும் புழுதியும் அழுக்கும் நீட்டிய கரங்களுள் சங்கமாகின்றன. இப்போதுதான் உங்களை நினைத்தோம் மகளே. விழிகள் நனைந்து பளபளக்க அவர்கள் இருவரையும் ருக்மணி பார்க்கிறாள். அவர்கள் இருவருமாக வருவார்கள் என்று அவள் சற்று முன் கூட நினைக்கவில்லை. எண்ணங்கள் செயலாவதற்கு இது தோற்றுவாயோ? அவர்கள் இருவரையும் பெரியவரிடம் அனுப்பிய ருக்மணி விரைவாக உணவு தயாரிக்கிறாள். வங்கத் தலைநகரில் வன்முறை செயல்கள் தலைவிரித்தாடுகின்றன. இந்த பையன் அங்கே போகிறான். யமுனா அவள் தன் எதிர்காலம் குறித்து சிந்தனை செய்யாமலா இருப்பாள்? தகப்பன் அறிவை பார்ப்பான், தாய் பொருளை பார்ப்பாள், மகள் அழகனை வேண்டுவாள் என்பது உலக வழக்கு. இங்கே அந்த உலக வழக்கை தகர்த்து புதுமையை தோற்றுவிக்க அவர்கள் குடும்பம் நடத்துகிறார்கள். யமுனா துரையை விரும்புவாளோ? அவளுடைய மனதை அறியும் அந்தரங்க நெருக்கமே தன்னிடம் இல்லை போலிருக்கிறது. அவளுக்கு அம்மாவானிடம்தான் சலுகை நெருக்கமெல்லாம். பெரியவரின் அறையில் பேச்சும் சிரிப்புளியும் கலகலப்பாக இருக்கின்றன. அணியன் அங்குதான் இருக்கிறானோ? யமுனா தன்னுடைய கூட்டங்களை பற்றித்தான் பேசுகிறாள். சினிமா தாரகை காந்தியை பற்றி கேட்டாலே உருகுவதையும், மாதர்குல திலகம் மாணிக்கவல்லியம்மை காந்தி சூதுகள் செய்து சுதந்திரம் வாங்கி கொடுத்ததை பற்றி பேசியதையும், நாவேந்தன் காந்தியாரையும் அறிவுலக மாமேதைகளை ஒப்பிட்டு சொற்களை அடுக்கி அடுக்கி கோபுரம் கட்டியதையும் விவரிக்கிறாள். ஒரே சிரிப்பு. எந்த ஏடத்தி மோளை வள்ளிய பிரசங்கியாக்கி. ஆமா, வலிய என்று யமுனா சிரிக்கிறாள். போகும்போது கடவுளே, அவர்கள் பெரியப்பாவுக்கும் ஒரு மாலையை வைத்திருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்வேன். மாலை, போஸ்டர், அடுக்குமொழி, சோடா, மைக்கு. ஆமாம், கூட்டத்தில் 8 பேர் இருந்தால் கூட மைக் கட்டாயம் வேண்டும். எல்லாம் குறைவில்லை. பெண் மிக மிக அழகுதான், கண்கள் தான் இல்லை. நாம் எதற்காக பேசினேன் என்று எனக்கே புரியவில்லை. மேடை ஏறி எல்லாரும் அது இது என்று புகழ்வதை கேட்டு கேட்டு நான் நிசமாவே லீடர் ஆயிடுவேன்னு பயம் வந்துட்டது. துரை கூப்பிட்டார்.
லீடர்ஷிப்புக்கு ஒரு கும்புடன் ஓடி வந்து விட்டேன். துரை சிரித்த முகம் மாறாமல் அவளை பார்த்து கொண்டு நிற்கிறான். என்னை பார்க்க இவர் பெரியப்பா வீட்டுக்கு வந்த பிறகுதான் இவருக்கு உலகமே புரிந்தது. கேளுங்கள் அம்மாவா, சுவாரஸ்யமாக இருக்கும். சேச்சே, என்ன யமுனா நீங்க, அதையெல்லாம் விட்டு தள்ளுங்க. பெரியப்பா அடுத்த முறை என்னையே படியேற்றுவாரா என்பது சந்தேகம் என்று யமுனா நிறுத்துகிறாள். இனி பேசியது போதும், சுடுநீர் இருக்கிறது, குளித்து சாப்பிட வாருங்கள். துரை, நீங்களும் என்று ருக்மணி பேச்சுக்கே முற்றுப்புள்ளி வைக்கிறாள். அன்றிரவு ஜோசப்பின் குடிலில் படித்திருக்கும் துரை உறங்கவில்லை. தாயின் அருகில் கிடக்கும் யமுனாவுக்கும் உறக்கம் கொள்ளவில்லை. அம்மா, இருளில் அந்த குரல் சுமந்து வரும் துடிப்புகள் தெளிவாக கேட்கின்றன. யமு, வந்து சாப்பிடும்போது அம்மாவன் தெரிவித்தாரே என் கல்யாணத்தை பற்றி, முன்னமே நீங்கள் யோசனை செய்தது தானா? யோசனை செய்யாமல் எப்படி இருக்க முடியும் மகளே? துரை அவராக உங்களிடம் கேட்டாரா? ஏனம்மா, நாங்களாக தான் சொன்னோம். உணர்ச்சி முட்டி போய் கால்களை தொட்டு கண்களில் ஒத்தி கொண்டான். உன் மனசு எனக்கு தெரியலையே. அம்மா அம்மா என்று கூப்பிடுகிறாளே ஒழிய நான் வரைக்கும் வரும் கேள்வி நானுனியில் தங்கிவிடுகிறது. என் கல்யாணத்தை பற்றி இத்தனை நாளில் நீங்கள் விளையாட்டாக கூட பேசியிருக்கவில்லை என்று இது எனக்கு எதிர்பாராததாக இருக்கிறது. பேச சந்தர்ப்பம் வரவில்லையே ஒழிய மனசில் இல்லாமல் இருக்குமா? அப்பா சொல்ல தெரியாமல் நஞ்சை வருத்தி கொள்கிறார் என்று தோன்றியது. நீ போனதிலிருந்து பிரார்த்தனையில் கூட நம்பிக்கை விட்டார் போல கண்களை மூடிக்கொண்டு கிடக்கிறார். எனக்கு கலக்கமாக இருந்தது. துரையிடம் உன்னை வர சொல்லி அனுப்பினேன். துரை இங்கே ஆசிரமத்திலேயே இருந்து பழகியிருக்கிறான். சாத்வீக இயல்பு, நல்ல குணம். யமுனாவை அவனுக்கு ஏன் கொடுக்கக்கூடாது என்று அவர்தான் கேட்டார். அணியனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் மகள் மனதில் என்ன இருக்கிறது என்றுதான் எனக்கு புரியவில்லை. இது கட்டாயமே இல்லை யமுனா. உனக்கு உன் வாழ்க்கை துணைவனை தேர்ந்தெடுத்து கொள்ள முழு சுதந்திரம் உண்டம்மா, தெரிகிறதா? அந்த சுதந்திரத்தினால்தான் பெரியப்பாவின் ஆலோசனை தள்ளிவிட்டு இங்கே வந்தேனம்மா. நான் ஒன்று கேட்கட்டுமா? கேள். நான் சுதரை நினைத்து கொண்டு கஷ்டப்படுவேனோ என்று நீங்கள் எனக்கு திருமணம் செய்ய நினைக்கிறீர்களா என்றுதான். ருக்மணிக்கு தொண்டை கம்புகிறது. அப்படியெல்லாம் இல்லம்மா. உன் அப்பா தன்னுடைய கடமையை செய்யவில்லை என்று உள்ளூர வேதனைப்படுகிறார். நம்பிக்கையை நழுவ விடுகிறார். அவருக்கு இந்த நாட்டு விடுதலையிலும் பின்னர் அதன் உன்னத உயர்விலும் எத்தனை நம்பிக்கை இருந்தது. அந்த குரலை நான் கேட்டவள் யமு. அந்த குரலில் பெருமை கொண்டவள். அவர் தம் குடும்பத்தை பற்றி தனியாக நினைத்து பேசியே நான் அறிந்ததில்லை. இப்போது அவர் சொந்த குடும்பம், மகள் என்று நினைத்து வீழ்ந்த நம்பிக்கை துளியை மீட்க பார்க்கிறார். யமுனாவுக்கு 25 வயதாகிறது. அவளுக்கு தக்க மணாளனை தேடி மனம் செய்ய கயாலாகாதவனாக போனேனே என்று கண்ணீர் விடுகிறார். நீ உன் மனசுக்கு படுவதை சொல்லி அப்பாவை தேற்றுவாய் என்றுதான் நினைத்தேன். உனக்கு துரையை பிடிக்கவில்லை என்றால் அம்மையிடம் சொல்லிடு. யமுனா சில நிமிடங்கள் அண்ணாந்து பார்த்து கொண்டு கிடைக்கிறாள். துரை அவளுக்கு எந்த வேற்றுமை உணர்வையும் தோற்றுவிக்காத இனிய இயல்புடைய இளைஞன். ஆனால் சுதிரை நினைக்கும் போது ஒரு ஆவல், அர்த்தமற்ற அச்சம், படபடப்பு. அவன் வந்திருக்கிறான் என்றாலே உள்ளம் துடிக்கும். சுதீர் உருவத்தில், குடும்ப பின்னணியில், கல்வி கேள்வி போன்ற வளர்ச்சியில் முற்றிலும் மாறானவன். ஒவ்வொரு சமயம் சுதீர், நான் உங்களை காதலிக்கிறேன் என்று அவன் தாளடியில் சரணமடைவது போல கற்பனை செய்து கொண்டு பார்க்கிறாள். ஆனால் மேலான நிலையிலேயே நிற்கும் அவளை ஏதோ ஒன்று அந்த சிந்தனை குருட்டு வெட்டாக தடுத்து விடுகிறது. அம்மா, அக்கறையில் உள்ள ஏழைகளுக்கு மாவும் அரிசியும் கொடுத்து உதவுறீங்களே, அக்கறையிலே உப்பிட்ட கையையே வெட்ட தயங்காத துரோகத்துக்கு அந்த பாவப்பட்ட மக்களை தூண்டி விடுபவர்கள் இருக்கிறார்கள். அதை நீங்கள் அனுமதிக்கிறீர்களா? அதன் போக்கில் விடும்போது தீமை வளரும் என்று நான் நம்பவில்லை. அனுமதிக்காமல் எதிர்த்தால் நிச்சயமாக வளரும் என்று நம்புகிறேன். அம்மா, நீங்கள் அப்பாவை கல்யாணம் செய்து கொண்ட போது எல்லோரும் எதிர்பார்த்திருப்பார்களே, அந்த எதிர்ப்புகளில் குழம்பாமல் ஒரே நிலையில் நிற்க தோன்றுவதைத்தான் காதல் என்று சொல்கிறார்களா? ருக்மணி அம்மை சிரித்துக் கொள்கிறாள். அப்போது இந்த வார்த்தையே தெரியாது. இருவரும் ஆசிரமத்தில் இருந்தோம். அவருக்கு அச்சன் அம்மை என்ற பந்தங்கள் எல்லாம் இந்த எண்ணத்தில் குதித்ததால் நஷ்டப்பட்ட காலம் அது. நான் ஏழை. சொல்லப்போனால் அவர் வீட்டில் ஏறி தண்ணீர் தொடும் சாதியும் இல்லை. அம்மாவான் எனக்கு அணியனும் இல்லை. அப்பா அவரை அணியன் என்பார். நானும் அதையே உறவு முறையாக கொண்டேன். உறவுகள் இல்லாத என்னை அவரும், உறவுகள் நஷ்டப்பட்ட அவரை நானும் ஒருவருக்கு ஒருவராக்கி கொண்டோம். அதில்லம்மா, காதல் என்பது ஒருவரை விட ஒருவர் உயர்ந்தவராக இருப்பதனால் வரும் உணர்வா, அல்லது அனுதாபமும் பரிவும் இரக்கமும் தான் அதை தோற்றுவிக்கிறதா என்று கேட்கிறேன். எனக்கு இந்த விளக்கமெல்லாம் தெரியாது. காதலோ எதுவோ, எந்த நேரத்திலும் அவரை கல்யாணம் கழித்ததனால் நான் கஷ்டப்பட்டதாகவோ நஷ்டப்பட்டதாகவோ தோன்றியதில்லை. வெறும் உடல் பந்தங்களுக்காக, சொகுசான வாழ்வுக்காக 4 பேர் பார்த்து பொறாமைப்படும் நிலையில் ஏற்படும்
கர்வத்துக்காக என்றெல்லாம் நினைப்பு இருந்திருந்தால் எங்கள் வாழ்க்கையும் கசந்திருக்குமாக இருக்கும். உன் மனதில் இருப்பதை சொல்லு யமு. அம்மா, சுதிர் இங்கே வந்திருக்கிறார் என்றாலே எனக்கு முன்பெல்லாம் சந்தோஷமாக இருக்கும். ஒரு சொல் பேசினாலும் பரவசமடைவேன். பிறகு எனக்கு வேதனையும் பயமும். அன்றைக்கு அவர்களுடைய வீட்டில் கமலம்மாவுக்கும் தெரிய வாக்குவாதம் செய்தேன். ஆனால் தோற்று போகும்போது நெஞ்சு துவண்டு விழுகிறது. பெரியப்பாவுக்கு தெரியாமல் ஒரு கூட்டத்தில் பேச ஒப்புக்கொண்டேன். அங்கே சுதீர் வந்து மரியாதை குறைவான, அதாவது கீழ்த்தர அரசியல்வாதியைப் போல கேள்வி கேட்டார். அன்றிரவு நான் அழுதேன். நெஞ்சு வெடிக்கும் அந்த துயரத்தில் ருக்மணி மகளை அணைத்து பங்கு கொள்கிறாள். ஊமை காயமான அந்த மௌன வேதனை தாயின் இதயத்தில் கரைகிறது. துரையை கல்யாணம் செய்து கொள்ள விரும்பவில்லையா என்று அவள் எப்படி கேட்பாள்? ஆனால் யமுனா நிச்சயம் செய்து கொள்கிறாள். துரையை மணந்து கொள்கிறேன். ஏனென்றால் வெளி உலகில் தன்னந்தடியே தலை நீட்டும் போது தற்காப்பு ஒரு பிரச்சனையாகி விடுகிறது. நீங்கள் சொல்லும் ஆசைகள், தேவைகள் போன்ற நோக்கங்கள் இல்லாத வாழ்விலேதான் உண்மையை காண முடியும். துரை அந்த வகையில் ஒத்தவர்தானே?